சென்னை துறைப்பாக்கத்தில் பெண்ணை துண்டு துண்டாக வெட்டி கொன்றவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை துறைப்பாக்கத்தில் பெண்ணை துண்டு துண்டாக வெட்டி கொன்றவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக சிவகங்கையைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருவதாக தெரிவிக்கிறார் செய்தியாளர் செந்தில். விவரங்களை சொல்லலாம். சென்னை துறைப்பாக்கம் பகுதியில் இன்று அதிகாலை பெண் சூட்கேஸில் வெட்டி வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரை போலீசார் தற்போது கைது செய்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். கொலைக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணையானது நடைபெற்று வருகிறது. சென்னை துறைப்பாக்கம் குமரன்குடில் 1வது பிரதான சாலை பகுதியில் கட்டுமான பணி ஒரு இடத்தில் நடந்து வருகிறது. இந்த நிலையில் அந்த கட்டுமான பணிக்கு வந்த மாரி என்ற நபர் அந்த பகுதியில் ஒரு சூட்கேஸ் ரத்தம் வழிந்த நிலையில் சூட்கேஸின் மேற்பகுதி கிடைப்பதாக அந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு தகவல் தெரிவித்தார். அந்த பகுதியில் உள்ளவர்கள் உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து துறைப்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த சூட்கேஸை திறந்து பார்த்தபோது அதில் ஒரு பெண் துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்யப்பட்டு கிடப்பது தெரிய வந்தது. இதையடுத்து மோப்பநாய் வரவழைக்கப்பட்டு அந்த பகுதியில் மோப்பநாய் உதவியுடன் அங்கு விசாரணையானது நடைபெற்றது. தொடர்ந்து காவல்துறை உயர் அதிகாரிகளும் சம்பவ இடத்தில் வந்து தீவிர விசாரணை நடத்தினர். இதில் இறந்த பெண் மணலி பகுதியைச் சேர்ந்த வெள்ளையம்மாள் என்கிற தீபா என்பது தெரிய வந்தது. அவர் எதற்காக இங்கு வந்தார் என்பது தொடர்பாக தீவிர விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் அவருடைய செல்போன்கள், அதாவது கடைசியாக அந்த தீபா பேசிய செல்போன்களை செல்போன்களை ஆய்வு செய்த போலீசார் தற்போது மணிகண்டன், அதாவது சிவகங்கையைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரை தற்போது கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இவர் ஒருவர் மட்டுமே கொலை செய்தாரா இல்லது 4-5 பேர் சேர்ந்து கொலை செய்தார்களா, எதற்காக கொலை செய்தார்கள் என்பது தொடர்பாக தீவிர விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.